கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை பட்டாசுகளை வெடித்து வனப்பகுதிக்குள் வனத்துறையினர் விரட்டியடித்தனர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் கர்நாடகா மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து வந்த 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் ஒசூரை அடுத்த தென்கனிக்கோட்டை நொகனூர் வனப்பகுதியில் தஞ்சமடைந்தன. இந்த காட்டு யானை கூட்டம் நொகனூர் வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராம பகுதிகளில் புகுந்து விவசாயிகள் பயிரிட்டிருந்த ராகி, தக்காளி, சோளம் உள்ளிட்ட விளைபயிர்களை சேதப்படுத்தி வந்தன. இந்த நிலையில் 50க்கும் மேற்பட்ட காட்டு யானைகள் நேற்று தென்கனிக்கோட்டை வனப்பகுதியிலிருந்து ஒசூர் அருகே உள்ள சாணமாவு வனப்பகுதிக்கு இடம்பெயர்ந்தன. சாணமாவு வனப்பகுதியில் நின்ற காட்டு யானைகள் அங்கிருந்து அருகேயுள்ள போடூர் வனப்பகுதிக்குள் நுழைந்ததால் தென்பெண்ணை ஆற்று கரையோரம் ராமாபுரம் கிராம பகுதிக்குள் சாகுபடி செய்யப்பட்டுள்ள 2000 ஏக்கர் நெல் பயிர்கள் நாசமாகும் நிலை ஏற்பட்டது. எனவே விவசாய பயிர்களை காக்கும் பொருட்டு மாவட்ட வன அலுவலர் ராஜேந்திரன் உத்தரவின் பேரில் காட்டு யானைகளை வனத்துறை ஊழியர்கள் பட்டாசுகள் வெடித்து தென்கனிக்கோட்டை வனப்பகுதிக்கு விரட்ட முயற்சித்தனர். ஒசூர், தென்கனிக்கோட்டை, தளி, ஜவல்கிரி, ராயக்கோட்டை ஆகிய வனசரங்களை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட வனத்துறை ஊழியர்கள் மற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் காட்டு யானைகளை விரட்டும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த காட்டு யானைகளை சாணமாவு, சினிகிரிப்பள்ளி, ஐக்கேரி, ஊடதுர்கம் ஆகிய வனப்பகுதி வழியாக தென்கனிக்கோட்டை காப்பு காட்டிற்கு விரட்ட முடிவு செய்துள்ளனர். இதனிடையே காட்டு யானைகளை வனத்துறையினர் தென்கனிக்கோட்டையிலிருந்து ஜவலகிரி வழியாக கர்நாடகா மாநிலத்திற்கு விரட்டியடிக்க வேண்டும் என விவசாயிகள் தெரிவித்தனர். காட்டு யானைகள் ஒசூர் மற்றும் தென்கனிக்கோட்டை பகுதியில் பெரும் சேதம் ஏற்பட்டுள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்தனர்.